வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய பார்வை நம்ம மேல் படும்படியாக, நம்மளோட பார்வை நம்ம மேலே பட்டாலே நம் யாவரும் கர்த்தருக்குள்ளாக கனமடையும். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துட்டா போதும் நமக்கு பலன் உண்டாகும். அவர் நம்மளை பார்த்தா போதும் நமக்கு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை பாருங்க அப்பா என்று சொல்லி நம்ம யாவரும் அவருடைய கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லவரே, இன்றைக்கு உங்களுடைய பார்வை எங்கள் மேல் பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எப்படி இருக்கிறோம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீர். ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு உமக்குள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய பார்வை நிமித்தம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா பரலோக மன்னாவை எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே போதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த போதிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை பாதுகாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சேதம் இல்லாமல் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தாசரை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன், தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை I worship you, Lord. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை
தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையை சொல்லுங்க பாப்போம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை worship you Lord. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையை ஆராதிக்க எல்லா மகிமையும் எல்லா கடவுளும் ஒருவர் மாத்திரமே ஒருவருக்கு ஆண்டவர் வந்தோம் தூயவரே சுவையே உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்பும் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே சொல்லுமா உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே உயிர் தழுந்த வல்லமை வேண்டுமே பாதாள கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே பாதாள கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய நிரப்புங்க ஆண்டவரே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரம்பிடுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே
இன்று நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த தேவன் கொடுத்த வசனம். The word from God for our blessing. அவர் நமக்கு வேதத்தை கொடுத்து அதில் நம்முடைய ஆசீர்வாதங்களை எடுக்க எடுக்க கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த வேதாகமம். There is a great treasury to taking every blessing is the scripture of God. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம். Psalm 107. நாம் வேதங்களுக்கு நேராக நம்முடைய கைகளை வைத்து வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 107 38வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Verses 38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Praise God. அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்களுக்கு கரங்களை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்க. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? How the blessings of God. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவதற்கும் என்ன காரணம்? Setbacks of blessings is what is the ஏன் ஒரு மாதம் இருக்கும் ஆசீர்வாதம் மறுமாதம் இல்லை? Why there is no permanent blessings? தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுகிறது? What is the word of the Lord? அவருடைய வாக்குத்தத்தம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Very clearly his promise says. அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். He blesseth them also. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது. The blessings of the Lord will give riches. அதனோடு அவர் வேதனை கூட்டுவதே கிடையாது. He never had any pain. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்து விட்டால், தேவன் ஒருவனை உயர்த்தி விட்டால், அவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையாது. Their blessings will never ever short. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். They are blessed by God. அவருடைய ஆசீர்வாதம் பெருகுகிறது. Their blessings multiply. எப்படி பெருகிறது? மிகுதியாய் பெருகிறது. Greatly multiply. அவருடைய மிருக ஜீவன்களுக்கு குறையே இல்லையா? There is no shortage of their cattle. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நம்மிடத்தில் ஏன் குறைவுகள் வருகிறது? Why these shortages in our life? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமா? Fulfillment comes, all the shortcomings will disappear. தேவனுடைய வாக்கின் ஆசீர்வாதம் நமக்கு வருமானால் we receive the blessings of நீ God. பெருகிக் கொண்டே இருக்க We will வேண்டும். be multiplied. இன்றைக்கு 1000 ரூபாய், Today 1000, நாளைக்கு 2000 ரூபாய், அது நாளைக்கு 3000 ரூபாய், இப்படி ஒரு ஆசீர்வாதம் பெருக வேண்டுமே தவிர குறுக கூடாது. Your blessing should be multiplied, not decrease. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவை கூப்பிட்டு சொன்னார். Call Isaiah the prophet. ஏசாயா, நீ இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடு என்றார். Give a promise to the house of Israel. காணக்கூடாத இறைவன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். God spoke to him. அவர் என்ன பேசுகிறார்? What does he say? ஏசாயா, என் ஜனங்களுக்கு வாக்கு கொடு. Isaiah gave promise to my நான் யார் என்று வாக்கு கொடு. To whom I நான் எப்படிப்பட்டவர் என்று வாக்கு கொடு. about myself. நான் எப்படி ஆசீர்வதிக்கின்ற வாக்கு கொடு என்றார். அப்பொழுது அவன் போய் தேவனுக்கு முன்பு நின்றான். தேவாதி தேவன் அவனை பார்த்து சொன்னார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களுடைய பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் என்றார். Look at your father Abraham and your mother Sarah. இதுதான் வேதத்தின் வல்லமைகள். These are the power of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, What does the Bible வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் Look at your father Abraham. உங்களை பெற்ற சாராளை நோக்கி Look at பாருங்கள். your mother Sarah. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்து ஆசீர்வதித்தேன். When he was alone, I called him and ஆசீர்வாதம் எப்படி வந்தது? நான் அழைத்து ஆசீர்வதித்தேன். I called him and ஆனால் வெறும் ஆசீர்வாதம் இல்லை, அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து அவரை பெருக I பண்ணினேன். called him and I blessed them and they தங்களை multiplied. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. அவருடைய அழைப்பும் ஆசீர்வாதம் வல்லமை நிறைந்தது. The calling and blessings of God is abundant. ஏசாயா 51:2 கூறுகின்றன, 51 verses 2. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கானா ஊர் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போனார். 2000 years ago, Jesus went to a wedding in அங்கே Cana. இயேசுவை பெற்ற மரியாள் அங்கே இருந்தார்கள். Mary was there. அந்த கல்யாணத்து மனிதர்கள் வந்து The சொன்னார்கள், people said, மரியாள் Mary, ரசம் குறைந்து விட்டது என்றார்கள். shortage of wine. எல்லாம் தீர்ந்து விட்டது, Shortage of wine. ஏதாவது ஒன்று செய்ய முடியும் மகனுக்கு சொல்லுங்கள் என்றார். Say unto your son to do அப்பொழுது something. மரியாள் இயேசுவிடத்தில் போனாள். Mary went to Jesus. அவளை பார்த்து சொன்னார்கள், And they ரசம் குறைந்து விட்டது என்று சொன்ன உடனே Shortage of wine. என் வேலைக்காரரை பார்த்து All சொன்னார், the disabled. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதை செய்யுங்கள். Do whatever he says to do. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ Whatever he says to அதை do. செய்யுங்கள் என்றார். Do it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இயேசு சொன்னார், Jesus said, தண்ணீரால் ஜாடியை நிரப்புங்கள் என்றார். Fill the jar. அங்கே 6 கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். They fill up the brim. ஆனால் ஒன்று பாருங்கள், But one thing, அதை பெருக செய்த ஆண்டவர் he who multiplied ருசி உள்ளதாய் மாற்றினார், it becomes sweet. சுவை உள்ளதாய் மாற்றினார். It becomes sweet. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யோவான் 2ஆம் அதிகாரத்திலே John chapter 2, 1 முதல் 7 வசனங்கள் அதை கூறுகின்றன. 7 verses 8. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்கள் பெற்ற சாராளை பாருங்கள் Look என்றார். at your father
Abraham and your mother Sarah. வேற யாரையும் பார்க்காதே. You need not want to see நீ பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். Only one thing. உங்கள் தகப்பன் ஆபிரகாமை Look பாருங்கள். at your father Abraham. உங்களை பெற்ற சாராளை And பாருங்கள். your mother Sarah. அவர்கள் ஒருவனாய் இருக்கையில் When they are alone. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. There is a little doubt here. என் குழந்தைங்க கேட்க போறோம். ஆண்டவர் சொன்னாரு Lord said அவன் ஒருவனாய் இருக்கையில் when he was alone. அல்ல அவன் ஒருவனாய் இருந்தாங்க. அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருப்பார்களாம். Amen. They are not two, they are one. மார்க்கு 10ஆம் அதிகாரம். Mark chapter 10. எபேசியர் 5ஆம் அதிகாரம். Ephesians chapter 5. மத்தேயு 19ஆம் அதிகாரம். Matthew 19. என் அருமையான ஆதியாக 2ஆம் அதிகாரம். Genesis chapter 2. இவைகள் எல்லாம் வாசித்து பாருங்கள். When you read the word, கணவன் மனைவியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், the Lord said to the husband and நீங்கள் wife, இருவராய் இருப்பதே you இல்லை, are not two, ஒரே மாம்சமாய் you are இருப்பீர்கள். one flesh. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise God. ஆண்டவர் பிரிச்சு பார்க்கல. There is no separation here. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி Look பாருங்கள். at your father Abraham. உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். Mother Sarah. அவன் ஒருவனாய் இருக்கையில் When they அங்க alone. ரெண்டு பேரை சொல்றாரு. ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வைக்கிற கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். But they are, he placed them in one side. அவன் ஒருவனாய் இருக்கையில் When he alone. அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் I என்றார். call him alone and ஏசாயா bless him. 51:2 Isaiah 51 verses 2. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. எபிரேயர் புத்தகம் 6:14 பாருங்கள். 6:14. மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் He said, truly I will bless you. அவர் என்ன சொன்னார்? What does he நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். I will bless you and I will multiply you. அவர் பெருகவே பெருக He's பண்ணுகிறார். a God to multiply. நம்முடைய தேவன் ஆசீர்வதித்தால் அது பெருக்கத்தை If the உண்டாக்கும். blessings comes, it will be multiplied. அது மிகுதியாய் பெருக It வேண்டும். will be abundant. இந்த ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மாசத்துக்கு கணக்கு போடுங்க. Monthly. ஆண்டவரே என்னை பெருக பண்ணினதுக்கு அடுத்த மாசம் கணக்கு பாருங்களேன். Lord, I need the witness. அவர் உங்களை பெருக பண்ண வல்லவராய் He is இருக்கிறார். mighty to increase. கரங்களை தட்டி your தேவனுக்கு ஒரு blessings. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி Praise God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை Let தட்டு. us all clap. நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிறவர். Our God is a God to bless. நம்முடைய abundant. தேவாதி தேவன் பெருக He is a பண்ணுகிறவர். God of abundant. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். I will bless thee and I will multiply thee. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்து விட்டால் அவருடைய பெருக்கம் இருக்க If the வேண்டும். Lord bless, definitely there is a மிருக witness. ஜீவன்களில் பெருக்கம் இருக்க Even வேண்டும். the cattle and livestock. ஆசீர்வாதத்தில் பெருக்கம் இருக்க வேண்டும். Increasing in blessings. ஐஸ்வரியத்தில் பெருக்கம் இருக்க வேண்டும். Increasing in wealth. சந்தோஷத்தில் பெருக்கம் இருக்க வேண்டும். Increasing joy. உடம்பு மட்டும் பெருக கூடாது. Not only the body. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அநேகர் இதுல பெருகிட்டு போறாங்க, Many increase in their physique. மத்ததுல குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. Other things they are ஆனால் drawn. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது இல்ல. Not like that. ஆண்டவர் சொன்னார், என் தம் ஜனத்தை பார்த்து கொழுத்த கன்றுகளைப் போல் He இருப்பீர்கள். said, you are like a fatted calf. ஆனால் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? How the blessings of உன்னை God. குறைந்து போவதற்கு அவர் குறையானவர் அல்ல. He is not a little God to decrease அவர் you. நிறைய பண்ணுகிறவர். He's a great God. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி ஹalleluya. Praise the Lord. அவர் நிறைய He's a God பண்ணுகிறவர். of abundance. வேதம் அப்படித்தான் That's what the சொல்லுகிறது. Bible says. நான் சொல்லவில்லை. I'm not saying. பவுல் அப்போஸ்தலன் அந்த பெருக்கத்தை குறித்து சொன்னார். Paul said about the blessings. அப்போஸ்தலர் நடவடிக்கை 6:1 பாருங்கள். Acts chapter 6 verses 1. அப்போஸ்தலர் 6:7 பாருங்கள். 6 verses 7. அப்போஸ்தலர் 16:5 வாசித்து பாருங்கள். 16 verses 5. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. அந்த பெருக்கம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். You can understand the blessings of God. ரோமர் 5:20 வாசித்து Romans 5 பாருங்கள். verses 20. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 2 கொரிந்தியர் 9:10 வாசித்து Second பாருங்கள். chapter 9 verses 10. தேவனுடைய பெருக்கம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. You can understand the blessings அதனால of God. தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். So Paul said, அப்போஸ்தலர் 12:24 பாருங்கள். 12:24. வேத வசனம் வளர்ந்து பெருகினதாம். The word of God grow up and increase. ஹalleluya. Praise the Lord. அப்போஸ்தலர் 12:24 Chapter 12 verses 24. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let us turn your உங்களிடத்தில் வசனம் வளர்கிறதா என்று பாருங்கள். தேவ வசனம் தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise God. தேவ வசனம் The word of God வளர்ந்ததாம். increased. மரம் வளர்றது போல வசனம் வளர்ந்துச்சு. How the trees grow up in the same manner. தேவ வசனம் The word of God வளர்ந்தது. grew and ஒரு multiplied. மனுஷனுடைய பெருக்கத்தை அவனுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் பார்க்கலாம். You can see the blessings of God in your spiritual நான் உங்களை life. சற்று தேவனிடத்தில் நிறுத்த விரும்புகிறேன். That I delight to bring forth உங்களுடைய the word of முகங்களை God. பார்க்கும்போது உங்களுடைய முகத்தில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். You should expose Christ through your face. அப்படி வெளிப்பட்டால் என்றால் உன்னிடத்தில் வசனம் இருக்கிறது என்று அர்த்தம். Meaning is you have stored word of God. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise the Lord. வசனம் வளர்ந்தது. Word of God grew up. வசனம் வளர்ந்தது. Grew up. சபைகள் வளர்ந்தது. Churches grew up. சபையிலே வார்த்தை வளர்ந்தது. Word of God grew up. I am in the not church. saying. நான் அல்ல. வேதம் The சொல்லுகிறது. word of the Lord says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. வசனம் வளர்ந்து பெருகினதாம். The word of God grew and multiplied. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. வசனம் கேட்க கூடாது. பஞ்சகாலம் வரும் பொழுது When the famine will come, you cannot hear the word of உனக்குள்ள God. வசனம் வளரணும். You should allow the word to வளரணும். grow up. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen.
வளர்ந்தா மட்டும் பெருகக்கூடாது, பெருகணுமா? Grow up and multiply. ஹalleluya. Praise God. கைத்தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. வசனம் வளர்றானா வளரது இல்ல. We are not allowing ஆளு the word மட்டும் to grow, வளர்றான் பணமரத்துல பாதி. but physical only. இப்படி growing up வளர்றான் இப்படி வளர்றான். in all sides. வசனம் வளர மாடுது. But word of God is not it. வேத வசனம், The word of the Lord, தேவனுடைய வசனம் the word of God வளர்ந்து பெருகினதா. grew and multiplied. என் அருமையான மகனே மகளே, இது ஜீவன் உள்ளது, This is living word. இது சாகாதது. There is no death for கரங்களை that. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இதை உண்மையாக நீ வாசிப்பாயானால் If you truly practice, அது சாகாது. it will not die. செத்துட்டா ஜீவன் இருக்காது. If die, there is no life. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. The word of God is life and எபிரேயர் powerful. 4:12 சொல்லுகின்றன. Hebrews 4:12. அது ஜீவனும் வல்லமை உள்ளது. It is powerful அது and life. சாகாதது. Will not die. அப்படி சாகாத வசனத்தை நீ வாசிப்பாயானால் If you read that word, 100 வருஷம் கழிச்சு கேட்டால் அந்த வசனம் உன்னிடத்திலிருந்து பெருகி இருக்கணும். the word will increase in your life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அதுதான் அவருடைய வாக்குகள். That is the promise of என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? how is our blessing? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், He blessed them. அவர்கள் மிகுதியாய் பெருகுகிறார்கள், They increase. மிருக ஜீவன்கள் கூட குறையே இல்லையா. Livestock also multiply. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. உங்களை அவர் ஆசீர்வதிக்க He தீர்மானித்திருக்கிறார். desired to bless you, sir. நீ பெருகும்படி He தீர்மானித்திருக்கிறார். desired to multiply you, அதைத்தான் sir. ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. மோசே, Moses, மோசே, Moses, you tell and people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல். அவன் ஆயத்தமாயிட்டான். He prepared himself. என்ன சொன்னா தெரியுமா? What does he say? நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு, To get life, நீங்கள் பிழைத்து வாழும்படிக்கு, to get life and நீங்கள் survive. பிழைத்து ஜீவிக்கும்படிக்கு, To survive. நீங்கள் போய் சுதந்திரிக்கிற தேசத்திலே The nation which going to inherit. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, May your God bless. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை May உயர்த்துவதற்கு, the Lord God lift up you. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை May the நடத்துவதற்கு Lord guide you. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். Understand one thing. வாசிக்க கேட்போமா? Shall we hear it? உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 16வது வசனங்களை வாசிக்கலாம். verses 6 to நீ பிழைத்து, பெருகும்படி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்தரிக்க போகிற நீ தேசத்தில் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும் அவருடைய வழிகளில் நடக்கவும், கற்பனைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இன்று உனக்கு நான் Today கற்பிக்கிறேன். I am teaching to you. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெருசு The word பாருங்க. of God is so அவர் great. கற்பிக்கிற வார்த்தையை அப்படியே கைக்கொள்ள வேண்டும். You should follow and practice the word of அப்படி God. கற்பிக்கிறதை கைக்கொள்ளுவீர்களானால் If you practice the word of நீங்கள் God, பிழைத்து பெருகி you இருப்பீர்கள். will get life and you will be கரங்களை multiplied. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to பலத்த God. கைகளை தட்டி Let us all clap. நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். You will get life. நீங்கள் பெருகி You will பிழைத்திருப்பீர்கள். multiply. உங்களை வாலாக்காமல் அவர் தலையாக்குகிறவராய் Make your இருக்கிறார். head not a tail. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். You will always stop. நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு. You will get life and survive. அதுதான் ஆண்டவருடைய That is the ஆசீர்வாதம். blessings of இந்த God. வாக்குகளுக்குள் நாம் வாழ வேண்டும். You should live in this அதனால தான் promise. ஆண்டவர் சொன்னார், So the Lord said, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் because the Lord bless you, நீங்கள் மிகுதியாய் பெருகுகிறீர்கள். you are multiplied. நீங்கள் abundantly, மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். greatly blessed by God. நீங்கள் மிகுதியாய் உயர்த்தப்படுகிறீர்கள். Greatly lift up by கரங்களை God. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவனுடைய வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. How the word of God says. இதுதான் தேவ That வார்த்தைகள். is the word of the Lord. நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவ சித்தம். The will of God, you should multiply your நீங்கள் life. பெருகி வாழ்வது தேவ சித்தம். You should live a good life. அதைத்தான் நீதிமொழிகள் 9:11 சொன்னார். Proverbs 9 verses என்னாலே உன் நாட்கள் பெருகும், through me your life உன்னுடைய will increase. ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையுமா. You will get long life in on கரங்களை this தட்டி earth. அப்பா குரல்லையா சொல்லுங்களேன். ஹalleluya Praise God. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆயுசு நாட்களை பெருக He will பண்ணுகிறவர், give long life to you, குறுக பண்ணுகிறவர் அல்ல. not a decrease. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என்னாலே உன் நாட்கள் பெருகவும், through me your life will உன்னுடைய increase. ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் Your என்றார். life will be increased. நீ விருத்தி அடைந்து பெருகுவாய் என்று You சொன்னார். will greatly increase. வேதம் அப்படிப்பட்ட Multiply. வசனத்தை சொல்லுகிறது. The word of God says. அதனால தான் ஆண்டவர் எரோமையை பார்த்து He சொன்னார். said to Jeremiah, எரோமையா என்ன சொன்னார்? What does Jeremiah நீங்கள் வீடுகளை கட்டி கனிகளை புசித்து, build the houses and eat the fruits. தோட்டங்களை நாட்டியதன் கனிகளை புசித்து, And eat the fruits and make நீங்கள் the அங்க plants. குறுகாமல் பெருகுவீர்கள்.
increase and multiply. பிள்ளைகளுக்கு விவாகம் செய்து கொடுப்பீர்கள். And give your children. அவர்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் செய்து கொடுப்பீர்கள். Marry your children. அவர்கள் குமாரன் குமாரத்தை பெறுவார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு பெண்களை கொடுத்து பெண்களை விவாகம் பண்ணுவீர்கள். You will give women to marry. நீங்கள் குறுகாமல் பெருகுவீர்கள். You will be increase not. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அலையா சொல்லுங்கள். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகத்தை பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 5 6 7 வாசிக்கப்பா. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அதை கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திலும் பெற்று உங்கள் குமாரர்கள் பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரத்திலும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்கள். ஹalleluya. பலத்த கைகளை தட்டி. தேவனுடைய ஆசீர்வாதம் குறுகினதல்ல. Blessings of God does not decrease. மனுஷனுடைய மூளை மிக கேவலமானது. Brain of men is very short. குறுகிய மனசு. Crooked man. ஆனா ஆண்டவருடைய மனசு அப்படி இல்ல. அது பெருகினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உலகத்தை இவ்வளவு பெருசா ஏன் படைச்சார் தெரியுமா? அவ்வளவு லட்சக்கணக்கான மனுஷன் வாழ்வதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அவர் மிகவும் பெருக்கமானவர். ஆண்டவர் அத்தனை பெருக்கத்தை கொடுக்கிறவர். நீங்கள் குறுகாமல் பெருகுங்கள் என்று சொன்னார். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மனுஷன் ரெண்டு நினைவோடு வாழுகிறார். குந்தி நடக்கிறார். இதுவா அதுவா என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லும் இந்த இயேசுவானவர் உங்களை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 2 மீன் 5 அப்பத்தை 7000 பேர் கொடுத்த ஆண்டவர். மீதி 12 கூட எடுத்தார்கள். And they take 12 baskets. அதை அவர் பெருக பண்ணினார். He's a God to multiply. தேவன் உங்களை குறுகி போக விடவே மாட்டார். He never allow you to. அவர் உனக்கு வாக்கு கொடுத்தால் உன் எதிர்காலம் பெருகி இருக்கும். உன் ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். உன் சந்ததி பெருகி இருக்கும். உன் ஜாதி பெருகி இருக்கும். உன் இனங்களில் பெருகி இருப்பாய். உன்னுடைய மிருக ஜீவன்கள் பெருகி இருக்கும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இதைத்தான் தேவன் சொன்னார். நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மிகுதியாய் பெருகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்களுக்கு குறைவில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அநேகர் பாத்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் சமாதானக்காரர் என்றார். இந்த சமாதானத்தை ஒரு லிமிட் கொடுக்க மாட்டாராம். கொஞ்சோண்டு கொடுக்கிற சமாதானம் இல்ல. வாசிக்க கேட்போமா? தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Daniel chapter 4. என் அருமையான கர்த்தருடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். Verses 1. நேபுகாத்நேச்சர் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், நல்ல பாருங்க, நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை வைத்திருந்தார். King made a statue. அதை பணிந்து கொள்ளும்படி சொன்னார். Command to bow down. இந்த 3 பேர்களும் சொன்னார்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை தவிர ஒரு கல்லை நான் வணங்குவதில்லை என்றார்கள். We never worship any idol. ராஜா தன்னுடைய உருவத்தையே 60 முழ உயரத்தில் வைத்திருந்தார். King made his own image. அவனை தூக்கி நெருப்பிலே போட்டார்கள். They thrown him into fire. தேவன் அவர்களை விடுதலையாக்கி காப்பாற்றினார். Deliver them out of fire. அதை கண்ட நேபுகாத்நேச்சர் பிரமித்தான். The king astonished. அப்போது அவன் கடிதம் எழுதுகிறான். He wrote a letter. சாசனம், அதாவது சாசனங்களை எழுதுகிறான். He wrote a degree. இந்த சாசனங்கள் What is that degree? வாசிக்கலாம். என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். கை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹalleluya. Praise the Lord. Glory. ஸ்தோத்திரம். சமாதானம் குறுகுமா? Increase or decrease? பெருகணும். Increase. அல்லேலூயா சொல்லுங்களே. சமாதானம். Peace. ஏன் சொன்னான் தெரியுமா? Why? சமாதானம் பெருக கடவுது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். What a miracle God he is. அதுதான் தேவாதி தேவன். That is our God. என் அன்பு மகனே மகளே, உங்களை அவர் பெருக பண்ணுவதற்கு to multiply you ஐஸ்வரியம், riches, ஆசீர்வாதம், blessings, பணம், money, தங்கம், gold, வைடூரியங்கள், சகல நன்மைகளும் அதை காட்டிலும் விசேஷமானது சமாதானம். பரிசுத்த சந்ததி உருவாக்க வேண்டும் என்று அவருடைய தீர்மானம். His plan to make a holy racial. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு பெற்றது அதுக்கு தான் ஆண்டவர். தேவன் பெருகும்படி செய்தார். சமாதானம் பெருகட்டும் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்து இன்னொரு ராஜா வர்றான். Then the next king came. தானியேலை தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. They throw down into the எல்லாரும் பெரிய எதிர்ப்பு.
People நடந்தது என்ன தெரியுமா? What happened? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் Daniel chapter 6 24 25 வாசிப்போமா? verses 24 and 25. நான் முடிக்க போகிறேன். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால், குற்றம் சாட்டின மனுஷரவே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவள் குமாரையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். கையை தட்டி வரலையா சொல்லணும். ஆமென். ஹலோ, டோட்டல் ஃபேமிலி தூக்கி போட்டான். All the enemies and a family get into வாசிக்கலாம். அவர்கள் கெபின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அருகில். இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்கள் சமாதானத்தை கெடுத்தவன் எவனோ அவனுடைய முடிவை நீ காண்பாய். கர்த்தருடைய சமாதானத்தால் பெருக பண்ணுவார். Messiah prophecy, he who disturb your peace not remain on this earth. வாசிக்கலாம். அவர்கள் மேல் பாய்ந்து அவள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியூர் தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. கையை தட்டி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, சமாதானம் பெருக கடவுது. ஹalleluya, ஆமென். praise god. சமாதானம் பெருக கடவுது. குறுக கடவுதா? இன்கிரீஸ் மல்டிப்ளை. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அக்கா உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும். சமாதானம் பெருகட்டும். பக்கத்துல கை கொடு சொல்லு, தானா கை வச்சுக்காத. சமாதானம் சமாதானம் பெருகட்டும் சொல்லுங்க. சமாதானம் பெருகட்டும். சமாதானம் எவனுடைய வாழ்க்கையில பெருகிறதோ அவன் எப்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பான். whomsoever have this privilege they will be blessed. அவன் முகத்துல கலை இருக்கும், தனி கலை இருக்கும். என் அருமையான மகனே மகளே, அதைத்தான் 1 பேதுரு 1:2 வாசிப்போமா? 1 பேதுரு 1:2. 1 Peter chapter 1 verses 2. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் verses 2 இரண்டாவது வசனங்களை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. கையை தட்டி வரலையா? praise god, hallelujah. எது பெருகணுமா? கிருபையும் சமாதானமும். எப்படி mercy and peace. எப்படி கிருபையும் சமாதானம். mercy and peace. கிருபையும் சமாதானம். ராஜா சொன்னா சமாதானம் பெருகட்டும். ஆவிக்குரிய என்ன சொல்றான்? spiritual man says கிருபையும் with mercy சமாதானமும் பக்கத்துல கை சொல்லுங்க, கிருபை பெருகட்டும். கிருபை பெருகினா தான் ஆசீர்வாதம். if mercy increase you are blessed. சமாதானம் பெருகிட்டே இருக்கும். peace will be கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்றான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 Peter chapter 1:2 வாசிப்போமா? 2 பேதுரு 1:2. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கைகளை தட்டி இந்த அறிவிலே நான் பெருகுவேன் சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்பீர்களாக. ஆண்டவரே, நான் பெருக வேண்டும், என் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் எழுந்து நின்றவர்களாக, ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வச்சிட்டவர்களா, 2 கரங்களை உயர்த்தினவர்களா, தேவனே நீர் எங்களை பெருக பண்ணுகிறவர், ஒரு ஆசீர்வாதம் குறையக்கூடாது, இவை அனைத்தும் எங்களுக்கு பெருக பண்ணும் என்று உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். உயர்த்திக் கொண்ட நீங்கள் ஒரே ஒரு பல்லவியை பாடும் பொழுது உங்கள் கரங்களை உயர்த்தினவர்களாகி நீங்கள் எனக்கு முன்பாக வந்து முழங்கால் படிடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாள் முதற்கொண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தம் கரங்கள். இனி வாழ்க்கையை குறுக்க கூடாது.
சாபம் உன்னை மேற்கொள்ள கூடாது. நீ சத்துருவை ஜெயிக்கணும். பிசாசு வெட்கப்படணும். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கண்ணீரெல்லாம் துடைப்போ. கைகளை உயர்த்தி கேள். ஆண்டவரே, நான் எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்தேனோ அதை தாரும், அதை தாரும். கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற. கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உண்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உண்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை உயர்த்தினவர்களே, உங்கள் குறைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்கினவரே, உம்மிடத்தில் சொல்லுகிறேன். அப்பா, என்னை பெருக பண்ணுவேன் சொன்னீரே, என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பெருக பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேளுங்கள். என் சமாதானத்தை எனக்கு தா, என் சமாதானத்தை எனக்கு தா, என் சமாதானத்தை எனக்கு தா, என் கிருபை எனக்கு தா, என் பலன் எனக்கு தா, உம்முடைய அன்பிலே நான் பெருகட்டும் ஆண்டவரே, என் ஆயுசு நாட்கள் பெருகட்டும் ஆண்டவரே, என் ஐஸ்வரியம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்படியே கேளுங்கள் ஆண்டவரை. Your mother you pray, glory to God. Your mother will pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, மிகுதியான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் நாட்கள் ஆண்டவரே பெருகும்படியாக, எங்கள் ஆயுசு நாட்கள் ஆண்டவரே பெருகும்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே எங்கள் சமாதானம் எங்களுக்கு பெருகும்படியாக ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு பெருகும்படியாக ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு பெருகும்படியாக ஆண்டவரே, நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களுக்குள் பெருகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, அநேக சமாதானத்தை இழந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே சமாதானம் மேல் சமாதானம் பெருகும் என்று ஆண்டவரே வாக்குரைத்த தேவன் ஆண்டவரே, சகல ஆசீர்வாதத்தை பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு பலன் பெருகட்டும் ஆண்டவரே, சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, பெருகட்டும் ஆண்டவரே. சகல காரியங்களும் கர்த்தர் நன்மையாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பெருக்கத்தை என் தேவனாய் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றும்படியாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாம் கொடுத்தீர் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் வீடுகளை கட்டி ஆண்டவரே, தோட்டங்களை நாட்டி ஆண்டவரே, பிள்ளைகளை பெருக்கி ஆண்டவரே அப்பா, கனிகளை புசித்து ஆண்டவரே அப்பா பிதாவே பெருகும்படியாக ஆண்டவரே, இன்னைக்கு அந்த பெருகத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ராஜா ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம் அப்பா. நீரே எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுங்க. Let us cry unto God. மனுஷன் உங்கள்ட்ட பேசிட்டு போய்டுவான். Men will speak, then they will go. சில உறவுகள் உன்னை விட்டு போய்விடும். Relatives will go. நல்லவனுக்கு என்று சொல்லுகிறவன் விட்டு போய்விடுவான். Every people will go from you. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் இருப்பார்கள். Your adversaries always stand before you. ஆனால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யார்? But the Lord is blessed. உன்னை பெருக பண்ணுகிறவர் யார்? He will multiply you. அருமையான மகனே, மகளே, my son and daughter, நீ வேதனையோடு இருக்கிறதை அவர் அறிவார். He knows you are in pain. உன் கண்கள் நீர் வடிகிறதை அவர் அறிவார். He knows the tears of your eyes. ஆண்டவரே, என் புருஷனை இழந்திருக்கிறேன். Lord, I lost. ஆண்டவரே, என் பிள்ளைகளை எப்படி நடத்த போகிறேன்? ஆண்டவரே, என் வறுமை மாறட்டும் என்று remove my poverty. நீ கேட்கும் பொழுது when you cry, அவர் உன்னை பெருக பண்ணுவார். He will bless you. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, heavenly Father, உமது அடியானாகிய கண்ணீர் வடிக்கிறேன். Your servant cried. இயேசுவே, என் ஜனங்கள் குறுக கூடாது. Oh, my children will not. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவனும் those who hear this message, தரித்திரங்கள் மறையட்டும், disappear poverty, சஞ்சலங்கள் மறையட்டும், disappear sorrow, தவிப்புகள் மறையட்டும், disappear the longing, துன்பங்கள் மறையட்டும், disappear suffering, வேதனைகள் காணாமல் ஓடட்டும். pains disappear. நல்ல தகப்பனே, good Father, நீர் சொன்னீர், you said, அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். He blessed them. அவர்கள் மிகுதியாய் பெருகிறார்கள். Greatly they are மிருக ஜீவன்களுக்கு குறை இல்லை. No shortage of. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். Look at your father. தகப்பனே, Lord, தகப்பனே, oh my Father, என் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray for my people. என் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் blessings of Abraham இவர்களுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. multiplied in their life.
துயரங்கள் மறைந்து போகட்டும். Disappear sufferings. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். Wipe up their tears. இன்று முதல் Today onwards. என் பிள்ளைகள் My children. ஐஸ்வரியத்தால், Fill the riches. சந்தோஷத்தால், With joy. மகிழ்ச்சியால், With rejoice. ஆனந்தத்தால், With overjoy. பெருகி வாழ்வார்களா. Multiply and குறுகாமல் not பெருகுவார்களா. decrease, increase. வீடு வாசல்களை ஆசீர்வதியும். Bless their house. கையின் பிரயாசங்களை Bless their ஆசீர்வதியும். handworks. கோடி மடங்கு Abundantly. ஆசீர்வதியும். Bless them. ஆணையிடுகிறேன் We command. இயேசுவின் நாமத்தில் In Jesus' பிதாவே. name we pray. ஆமென். Amen.